ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட தேவச்சனமே, இன்றைய நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை மத்தேயு 6ஆம் அதிகாரம் 21வது வசனம். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். ஆமாங்க, வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்குமோ அங்கதான் நம்முடைய இருதயம் இருக்கும். ஆமாங்க, இந்த உலகத்திற்குரிய ஜனங்களுக்கு பொக்கிஷமாய் கருதுகிற காரியங்கள், அவங்க சேர்த்து வைத்ததான சொத்து பத்துக்கள், அவங்களுடைய பணங்கள், காசுகள், அவங்களுடைய செல்வங்கள் எல்லாம் எங்கே இருக்கிறதோ, மனிதர்களுடைய கண்ணோட்டம் எப்பொழுதும் அவங்க இருதயம் எப்படி இருக்கும்னா அதையே நோக்கி கொண்டு இருக்குவாங்க. அந்த பணம் இப்ப எப்படி இருக்கா இல்லையான்னு சொல்லி முழுவதுமாக அதையே நினைத்து கொண்டு இருப்பாங்களாம். அவங்க இருதயத்தை முழுவதுமாக அதற்குள்ளாக வைத்துக் கொண்டு இருப்பாங்களாம். ஆனா ஆவிக்குரியவர்களா இருக்கிற நம்மளுடைய பொக்கிஷம் எப்போதுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தாங்க. ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம்? உலக மனிதர்களை போல நம்முடைய பொக்கிஷத்தை நாம எதிர்பார்த்து காத்து அந்த பொக்கிஷத்தையே நம்ம நோக்கி நினைத்து கொண்டு இருக்கிறோமா? இல்ல ஞாயிறு ஆலய ஆராதனையில மட்டும் அந்த பொக்கிஷத்தை நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் அந்த பொக்கிஷத்தை நம்ம பார்க்கிறோமான்னு சொல்லி இன்றைக்கு நம்மளை நாமளே ஆராய்ச்சி பார்க்கணுங்க. இன்றைக்கு நம்ம ஆண்டவர் கிட்ட கேட்க போறோம், ஆண்டவரே எங்களுக்கு பொக்கிஷமே நீங்க தான் ஏசாப்பா. வெறும் அந்த ஞாயிறு ஆலய ஆராதனையில மட்டும் பார்க்காதபடிக்கு ஒவ்வொரு நாளும் எங்கள் இருதயம் எல்லா நேரமும் ஆண்டவரே உங்களிடத்துல இருக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, எங்களை பழக்குவீங்கன்னு சொல்லி இன்றைக்கு நம்ம கேட்க போறோம். செபிக்கலாமா? பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அப்பா, உலக மனிதர்களுக்கு வேணா ஆண்டவரே பொன்னும் பொருளும் அவர்களுக்கு பொக்கிஷமாய் தோன்றலாம் ஆண்டவரே. ஆனால் எங்களுக்கு அழியாத ஒரு பொக்கிஷம் இருக்குன்னா அது இயேசு கிறிஸ்து, நீங்க மட்டும்தான் ஏசப்பா. ஆண்டவரே, எங்கள் இருதயம் எப்பொழுதும் ஆண்டவரே உமக்குள்ளாக இருக்க கர்த்தர் கிருபை தாங்க. எங்கள் பொக்கிஷமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இடத்துல எங்கள் இருதயத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே. அப்ப இப்பொழுது மாத்திரமல்ல ஆண்டவரே, உங்கள் வருகை மட்டிலுமாய் ஆண்டவரே உண்மையே நாங்கள் சார்ந்திருக்க ஆண்டவரே இயேசு கிறிஸ்துங்கிற பொக்கிஷத்திற்குள்ளாக எங்கள் இருதயத்தை வைக்க எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறேன். இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் அப்படியே மாற்றுவீராகன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் செபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். God bless you. God bless you.